ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆச்சு. நம்ம வந்து 2 வாரம் இருக்குங்களாம்மா? 1 வாரத்தில் வளர்ந்துருச்சா? 10 நாள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா காய் வளர்ந்துருச்சு. ஆல்ரெடி வீட்டில் 2 சமைச்சாச்சு. பாருங்க, 10க்கு மேலே பொரிச்சாச்சு. என்கிட்ட 2 தான் சொன்னீங்க. ஓ ஓகே ஓகே, 10க்கு மேலே பொரிச்சிட்டாங்க. நல்ல நீல காயாக இருக்குது. ஆனால் பிடிக்க மாட்டேங்குது, சைஸ் பெருசாக மாட்டேங்குதாட்ருக்கு. ஆவாதா? ஓ ஓகே, நல்ல நீலக்காய், நிறைய காய் வச்சுருக்கு. இன்னும் உள்ளுக்குள்ளேலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், பிஞ்சு பாருங்கள், குட்டி. இந்த மாதிரி ஏதோ ஒரு சீசனுக்கு நம்ம போட்டு விட்டோம்னா அது நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து சலிக்கிற அளவுக்கு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்லா காய் வரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இன்னும் வளரல. கத்திரிக்காயெலாம் இன்னும் அப்படியே இருக்குது. சோளத்தட்டு மட்டும் வளர்ந்துருக்கு. சோளத்தட்டுமே ஆக்சுவலி லேட்டு தான். தண்ணி கொஞ்சம் எப்போ பாரு இந்த கன்ஃபியூஸ் ஆகுது சதி. இது வந்து பில்லுக்கரணை, தப்பாக சொல்லிட்டேன். பில்லுக்கரணை வந்து ஆல்ரெடி வளர்ந்துருக்கணும். இந்த டைமுக்கு நம்ம விதைச்ச டைமுக்கு நேரம் வளர்ந்துருக்கணும். பட் லேட்டாக தான் வளர்ந்துருக்கு. பிகாஸ் ஆஃப் த வெயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி சரியாக இல்லை. எங்கள் வீட்டு கோழிகளும் காரணம். பாவக்காவுக்கும் ஒன்றும் சத்து பத்தலையாட்ருக்கு, ஒழுங்காக வளரல. எங்கேங்கம்மா? இந்த செடி நல்லா இருக்குது. இது கொஞ்சம் இதாக இருக்குது. இது பாருங்கள். இந்த நாங்கள் போட்ட விதை எல்லாமே நாங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கின விதை. அதை போட்டங்காட்டி அதெல்லாம் வளரலையே நம்ம தெரில. ஐ மீன் இந்த மாதிரி இல்லை. நான் அங்கே நாட்டே பார்க்கல அந்தியூர் சந்தையில். தள்ளுங்க, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், நல்ல நீளமாகவே இருக்குது. அப்புறம் உள்ளே நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. எங்கேங்கம்மா? அம்மா ஏதோ காய். ஆமாம், ஃபஸ்ட்டு வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கரும்புக்கெலாம் எங்கள் மாமா வந்து உப்பு தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ தெளித்தார். அதுக்கப்புறம் அதெல்லாம் வளரலை. பாருங்க, நல்ல மொட்டை வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், 5-6 பிஞ்சு இருக்குது. ஸோ இதுதான் அப்டேட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வளர்ந்துட்டுருக்கு. அங்கே வந்து உள்ளுக்குள்ளே வெண்டைக்காய் மாட்டிக்கிச்சு. அதுலலாம் காய் நிறையா இருந்தது, ஆனால் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. இதில் வந்துட்டு ஒரு 3 காய் பறிச்சாங்க. அதுக்கு மேலே இல்லை. நான் லாஸ்ட்டு வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, லாஸ்ட்டு கிளிப்பிங்கில் அது. அதுக்கப்புறம் மணத்தக்காளி எல்லாமே கொஞ்சம் சரியாக வளரலை. அப்படியா? அதானே போன டைம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த டைம் 3 டைம் சமைச்சாச்சு. அப்படியா? 3 டைம் சமைச்சா அதுக்கு மேல எதுங்கம்மா? எங்க இருக்கு சதி? நாளைக்கு வரப்ப நாளைக்கு நான் நினைக்கிற கொடுத்துட்டு வா. இதை பொறிக்கிட்டாமா? ஐயோ, செடிக்கு பிச்சு போட போகிறேம்மா. அம்மா இதை பாருங்க, அது பாருங்க, ஏதோ சாப்பிட்ருக்கு பாருங்க. எலி சாப்பிடுமா? இல்ல, சாப்பிட்ட மாதிரியே இருக்கு நிறைய. அதான் சூப்பர் நீளமா வருது. அதுக்கப்புறம் நம்மளோட வாழைக்கண்ணு இதெல்லாம் நார்மல் வாழை, கீழே இருக்கிறதுல செவ்வாழை. கரும்பு கீழே இருக்க கரும்பு தப்பிச்சுக்குச்சு. அதில் உப்பு போடல, இதில் உப்பு போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இது 2-3 டைம் சமைச்சிட்டாங்களாம். நான் இங்கே அடிக்கடி வர்றதில்லை இப்போது, அதனால் தெரியல. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால வர முடியறதில்ல. ஓகே, இதெல்லாம் தான் அப்டேட். இன்றைக்கி நம்ம இவ்வளோ தான் பொரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட், நெக்ஸ்ட் என்ன விதைக்கிறோம் அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய், டேக் கேர். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். எங்கடா கூப்பிட்றீங்க? வீட்டுக்கு போகணும். ஆரியன் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நாங்களாம் சின்ன வயசில் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி போரு இந்த தொட்டிலாம் இருக்காது. நாங்கள் ஊருக்கு போனோன்னா எங்கள் தாத்தா ஊருக்கு ஆயா ஊருக்குலாம் இந்த மாதிரி பெரிய தொட்டி இருக்கும். ஒவ்வொரு வயலாக போய் எந்த டைமில் தொட்டியில் தண்ணி வருதுன்னு பார்த்து குளிக்கிறதா எங்களுக்கு வேலையே. ஏசதி அது ஒரு லைஃபு, சூப்பராக இருக்கும். இது ஆனால் ஸ்விம்மிங் தெரியாதுன்னு வைங்க, எப்படியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போங்க பாருங்க. ஆரியன் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட் ஞாபகம் வருது. தண்ணி வாய்க்கில் போய் சேர்த்துருக்கு ஆரியனுக்கு. ஏ சாமி? ஆமாம்.